இந்த வயசுலே பல்லாயிரம் கணக்கான மக்களோட அன்பையும் பாசத்தையும் அவங்களுக்கு நம்பிக்கையுமே சம்பாதிச்சிருக்கீங்க. அது எப்படி குறிச்சி? எல்லாம் பைரவருடைய சித்தம் தான். சம்பாரிச்சு வச்சிருக்கங்கிறத விட அவன் கொடுக்கறத சரியா பாதுகாத்து கொண்டுட்டு போறேன்னு நம்புறேன். சித்தங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சித்தம் பெற்றோம் அப்படின்னா வாங்குறோம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி சித்தம் கொடுத்தா அந்த சித்தத்தை சரிவர மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னு கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். அந்த சித்தத்தை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அதனால அன்பு மக்கள் காமிக்கிறாங்க. என்னுடைய அன்பு அவங்களுக்கு போய் சேருது, அவங்களுடைய அன்பு எனக்கு வந்து சேருது. மக்களோட மக்கள் இருக்கிறதால சித்தம் பெற்றோம், பாசத்தை வாங்கணும். எப்பவுமே யாருக்குமே என்ன கொடுக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். உங்ககிட்ட நான் என்ன பேசணும், அவர்கிட்ட என்ன பேசணும், மக்கள்கிட்ட என்ன பேசணுங்கிறது வேணும். அதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம ஜெயிக்கிறோம். எல்லா இடத்துலையும் அன்பை மக்கள் நம்ம கிட்ட கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் நான் எல்லாத்துக்கும் சொல்றது. எல்லாமே அந்த பைரவர் சித்தன்னு சொல்லிட்டு நமது தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறுகிறது. பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற அன்னதானம் செய்து பைரவர் அருள் பெறுக.